குப்பையில் கிடந்த குழந்தை. 20 வருடங்களுக்குப் பிறகு என்ன ஆனது தெரியுமா? 2004ஆம் ஆண்டு அதிகாலை ஒரு நகராட்சி தூய்மை பணியாளர் வழக்கம்போல் குப்பையை அள்ளிக் கொண்டிருந்தார். அப்போது குப்பைத் தொட்டியில் இருந்து குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. அதிர்ச்சியடைந்த அவர் அருகில் சென்று பார்த்தபோது, ஒரு பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை பழைய துணியில் சுற்றிவிடப்பட்டிருந்தது. அவர் உடனே அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். மருத்துவர்கள் பல மணி நேரம் போராடி அந்த குழந்தையின் உயிரைக் காப்பாற்றினர். பின்னர் குழந்தைகள் நலத்துறை மூலம் அந்த குழந்தை ஒரு நல்ல குடும்பத்திடம் தத்தெடுக்கப்பட்டது. அந்த குடும்பம் அவளுக்கு நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை அனைத்தையும் கொடுத்தது. ஆண்டுகள் ஓடின. 20 வருடங்கள் கழித்து ஒரு அரசு மருத்துவமனையில் புதிய மருத்துவர் ஒருவர் பணியில் சேர்ந்தார். அந்த மருத்துவர் யார் தெரியுமா? அதே குப்பைத் தொட்டியில் கிடந்த குழந்தை. தன்னை காப்பாற்றிய அந்த தூய்மை பணியாளரை பல வருடங்களாக தேடி வந்தார். இறுதியாக அவரைக் கண்டுபிடித்து அனைவரின் முன்னிலையிலும் அவரின் காலில் விழுந்து அழுதார். இன்று நான் மருத்துவராக நிற்பதற்கு காரணம் நீங்கள்தான் என்று கூறினார். அந்த வயதான பணியாளரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அன்று நான் செய்தது என் கடமை மட்டும்தான். முடிவு, ஒரு நல்ல செயல். ஒரு உயிரை மட்டுமல்ல, ஒரு முழு எதிர்காலத்தையே மாற்றிவிடும்.